இன்றைக்கு நாம் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. எந்த அசீரியனை ஆண்டவர் தன்னுடைய கோபத்தின் கோலாக பயன்படுத்தினாரோ அதே அசீரியர்கள் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அசீரியர்கள் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் போது அவரை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வருவார்கள். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். எப்படி அசீரியர்கள் எருசலேமுக்கு அழைத்து வரப்படுவார்களோ அதை போலவே பூமி எங்கும் உள்ள இஸ்ரவேலரும் அழைத்து வரப்படுவார்கள். ஏனென்றால் கடைசி நாட்களில் பூமி எங்கும் உள்ள இஸ்ரவேலருக்கு அதிக நெருக்கடி உண்டாகும். இஸ்ரவேலர் ஆண்டவரை நோக்கி மேசியாவை அனுப்புமாறு விண்ணப்பம் செய்வார்கள். ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்ஷியாவிலும் சினையாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவை அனுப்புவார். அவர் தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். அவர்கள் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தியருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ் திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அதை தொடர்ந்து 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இத்துடன் ஏசாயா 11ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.